ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று தினம் 20/1/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா அதில் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்குது. ஸோ புவர் டிமாண்ட் ஹிட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பை ப்ரைவேட் செக்டார் இன் Q3 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த Q3 செக்டார்ஸில் வந்து ப்ரைவேட்டோடைய பங்களிப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் வந்து ஆக்சுவலி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் பப்ளிக்கை கம்பேர் பண்ணும்போது ப்ரைவேட் ரொம்பவுமே கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் இதில் இந்த கிராஃபில் வந்து அது தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி மொத்தமாக 22 கவர்மெண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 22.75 இருந்துச்சுன்னா, ஸோ அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 11.82 இருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 34.59% வந்து அவங்க இருக்காங்க. ஆனால் ப்ரைவேட் செக்டார்ஸில் வந்து பாருங்கள் -1.41% வந்து இதில் காமிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த கிராஃபில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் ப்ரைவேட் ஃபாரின் வந்து பார்த்திங்கன்னா 44.16% வரைக்கும் போயிருக்காங்க. அண்ட் தென் ப்ரைவேட் நார்மலாக டோட்டலாக இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டோட்டலாக ப்ரைவேட் 3.29 தான் இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் இது 22.75 இருக்குது. ஆனால் ப்ரைவேட் இது வந்து பார்த்திங்கன்னா 3.29 தான் இருக்குது. ஸோ இந்த Q3 செக்டார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃப்ரம் Q2 ரிஃப்ளெக்டிங் ஃபியர்ஸ் ஓவர் காஸ்ட் ஸ்லோ க்ரோத் ஸ்டேட்ஸ் டிரைவ் க்ரோத் இன் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். Q2 மாதிரியே Q3வும் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த செக்டார் மாதிரியே ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த Q3 வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி எதெல்லாம் வரும்னு பார்த்திங்கன்னா இந்த ஜியோ பாலிட்டிக்கல் ஸ்பேஸ் இந்த மாதிரியான ஒரு சில செக்டார்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா Q3 செக்டார்ஸில் வரும். ஸோ இந்த மாதிரி செக்டார்ஸில் ப்ரைவேட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ண பயப்படுறாங்க, ப்ரைவேட்டை கம்பேர் பண்ணும்போது பப்ளிக்கே நல்லா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ இங்கே இந்த தமிழ்நாடு, சென்னை இந்த மாதிரி நியூஸ்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோ இது இங்கெல்லாம் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ இங்கெல்லாம் கூட அவ்வளோ இது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது 9 navies hold joint drills in strategic straits between Indian Ocean and the Pacific அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்தியன் ஓஷன் அண்ட் தென் பசிபிக் ஓஷன் இந்த ரெண்டுத்துக்கும் ஒட்டி இருக்கிற நிறைய கண்ட்ரிஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, கனடா, ஃப்ரான்ஸ், இந்தியா, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், UK, US. ஸோ இந்த மாதிரி 9 கண்ட்ரீஸில் இருக்கிற நேவிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா இருந்து ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், அதாவது இந்த ஃப்ரீ மூமெண்ட் பற்றி, அப்புறம் வந்து பைரசி பற்றி, அப்புறம் இந்த மேரிடைம் ட்ரேடு, இந்த கடல் வழியாக வணிகம் பண்ணுறது, அப்புறம் இல்லீகலாக மைக்ரேட் பண்ணுறவங்களை என்ன பண்ணலாம் அந்த மாதிரி யோசிக்கிறது, அண்ட் தென் ட்ரக் டிராஃபிக் பற்றி யோசிக்கிறது. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஓஷன் ஒட்டி இருக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சுனாமி, எர்த் குவாக் இந்த மாதிரிலாம் வரும்போது என்ன பண்ணுறது, எப்படி மானிட்டர் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 9 நேவிஸும் வந்து ஒன்றா கூடி கை கோர்த்து நம்ம வந்து வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா குவாட் அப்படின்றது எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குவாடில் நிறைய இந்த ஃப்ரான்ஸு, ஸோ இந்த மாதிரி பல கண்ட்ரீஸ் வந்து இல்லை குவாட் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு இதில் அமைப்பில். ஸோ பட் ஆனால் அதில் இல்லாத கண்ட்ரீஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜாயிண்ட் ஹேண்டில் வந்து டேக் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம்தான். ஸோ அண்ட் தென் இதுவுமே கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம் தான். ட்ரைவ் டு சீல் ரேட் ஹோல் கோல் மைன்ஸ் பிகின்ஸ் இன் அசாம்ஸ் டிமா அசாவோ. நம்ம இந்த ரேட் ஹோல் கோல் மைனிங் வந்து பற்றி நம்ம நிறையவே வந்து இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கோம். நம்ம வந்து ஆக்சுவலி அந்த அனலைசிங் பின்னாடி கடைசியாக வரும் இல்லையா சயின்ஸ் பேஜ், ஸோ அதில் கூட நம்ம இதை பற்றி ஒரு வாட்டி நம்ம படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இருக்கிறதுலே ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான, ரொம்ப கொடூரமான, இருக்கிறதுலே ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான மைனிங் வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஹோல் மைனிங் அப்படின்றது. இந்த ரேட் ஹோல் மைனிங் அப்படின்றது எதுவும் இல்லை, நார்மலாக வேர்ட்டிக்கலாகவோ சரி இல்லை ஹாரிசாண்டலாகவோ சரி அப்படியே ரொம்ப டீப்பாக கொஞ்சம் தான் நம்ம வந்து மேலே இருந்து பார்க்குறதுக்கு ஏரியா வந்து நம்ம கொஞ்சமாக தான் வந்து டீப்பாக கொஞ்சம் இடம் தான் தோண்டி இருக்க மாதிரி இருக்கும். அதாவது டயாமீட்டர் சர்ஃபேஸ்லேருந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப டீப்பாக இந்த நிறைய குழந்தைகள்லாம் கூட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதான் ரேட் ஹோல் கோல் மைனிங். ஸோ அது மெயினாக கோல்ஸ்க்காகவே அந்த மைன் பண்ணுறது. பட் ஆனால் இருக்கிறதுலே ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேட் ஹோல் கோல் மைனிங் தான்.
ஸோ அது வந்து மெயினாக அசாம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. இந்த ரேட் ஹோல் கோல் மைனிங் நிறைய இருக்கிற இடம்னே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்ஸ் ஸ்டேட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மேகாலயா, அசாம் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. அதுலேயும் மெயினாக அந்த 6 ஸ்டேட்ஸ்லையுமே மேகாலயா அண்ட் அசாமில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. கிட்டத்தட்ட அங்கே அந்த மேகாலயா அண்ட் அசாம் அந்த சரௌண்டிங்ஸ் அண்ட் தென் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 220 ரேட் ஹோல் மைனிங் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த போன Jan 6 கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து போராடி இருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் அவங்கள இறந்துட்டாங்க அந்த ரேட் ஹோல் மைனிங்கில் ஃப்ளட்டிங் வந்ததுனால. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம இந்த ரேட் ஹோல் மைனிங்னால் நிறையவே வந்து இழந்துகிட்டே இருக்கும். அது கூட வந்து இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான ஒரு மைனிங்னால் அந்த ரேட் ஹோல் மைனிங் தான். ஸோ அதற்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்ப்பு வந்துகிட்டே இருக்குது. அது எப்போ வந்து டோட்டலாக வந்து வேனிஷ் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ அதை பற்றி தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா மோடி ட்ரம்ப் மீட் ஆன் ஜெய்சங்கர் 5 பாயிண்ட் அஜெண்டா அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோவா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை, பாலிட்டிக்ஸாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் எதுவும் இல்லை. ஸோ அண்ட் தென் சயின்ஸ் இந்த ஆர்டிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்தியன் கிரிப்டோகிராஃபி ரிசர்ச் கியர்ஸ் அப் டு ஃபேஸ் த குவாண்டம் சேலஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி கிரிப்டோகிராஃபி பற்றின ஒரு ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள்லாம் இல்லை, பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, வேணும்னு படித்து பாருங்கள். சார் அண்ட் தென் இந்த ட்ராய் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தோம். ஹவ் இஸ் ட்ராய் அண்ட் கவர்மெண்ட் கம்பெட்டிங் ஸ்பான்சர்ட் அப்படின்றது. ஸோ இப்போ நிறையவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைபர் க்ரைம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ராய் அப்படின்றது இந்த டெலிகாம் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றது தான். ஸோ அவங்களும் நம்மளுடைய கவர்மெண்ட்டும் எப்படி வந்து ஒன்றா சேர்ந்து அந்த ஸ்பேம் கால்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது தான். அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட், ஒரு ஹிஸ்ட்ரி தான் இது கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் அவ்வளோ இது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ ஃபைனலி வி ரீச் தேர் மீண்டும் நாள் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.